மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கதாவே, இந்த மகிமையான நேரத்திலே மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே ஒரு நாள் எங்களை கூட்டி சேர்த்து இந்த வாச நாளிலே உமக்குள்ளாக மட்டு நேரமாக கழிவுந்து கதாவே, இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறவங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கதாவே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வண்ணமாக உம்முடைய வார்த்தையினாலே பிழைக்க வந்திருக்கிற எங்களை நீர் காண்கிற தேவன். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை மாற்ற முடியும். உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை சுகப்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக பேச போற வார்த்தை கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாக ஊடுருவி ஆண்டவரே அது கிரியைக்குள்ளாக வரும்போது நீர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். நிச்சயமாக இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வராத ஒவ்வொருவோடு உம்முடைய இரக்கம் கூட இருந்து கர்த்தாவே, இந்த வேளையிலே வந்தது நல்லது என்பதையும் இந்த இடத்திலிருந்து ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீர் செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், உம்முடைய கிருபை ஒவ்வொருவோடும் கூட இருக்கட்டும். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு நீர் உங்களோடு இடைப்படும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போறோம். நியாயாதிபதிகள் அதிலே 3வது அதிகாரம் 304வது பக்கம் பழைய ஏற்பாடு. அதிலே நாங்கள் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். நீங்கள் வீடுகளுக்கு சென்று 11 மட்டும் நீங்க வாசிங்க. ஃபுல்லா வாசிச்சாலும் ஓகே, 11 மட்டும் நீங்க வாசிங்க. நான் ஒரு 4 வசனத்தை வாசிக்கிறேன். 1லிருந்து 4 மட்டும். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 4. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியார் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காக கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், விளங்கிட வசனம், பெலிஸ்தியரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. கர்த்தர் மோசேயை கொண்டு தங்கள் பிதாக்களுக்கு விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக அவர்கள் விடப்பட்டிருந்தார்கள். சிங்களத்துல வாசி. சரியா இல்ல புல வசனம். நியாயாதிபதி 1லிருந்து 4 மட்டும். நியாயாதிபதிகள் துன்சிய ஹத்தர பழைய ஏற்பாடு. நியாயாதிபதிகள் ಜಾತಿ ಮೌರ್ಯ ಫಿಲಿಸ್ತೀವರಿಗೆ ಅಧಿಪತಿವರು 5 ದಿನ ಸಿಯೋಲು ಕಾನಾನಿ ವರು ಸೀದೋನ್ ವರು ಬಾಲ್ ಏರ್ಮೋನ್ ಕಾಂತಿ ಪಟನ್ ಆಮಂಡ ಎತ್ತುಬೇನ ದನ ದಪ್ಪ ಲೆಬನನ್ ಕಂದುಬಲಿ ವಾಸಿ ಕಲ ಏಚಿವರುಗೆ ಓನ್ ಬಿದಿರ ಕಲೆ ಸ್ವಾಮಿ ಮಾಸೆಗೆ ಮೋಸೆಸ್ ಲವಾ ಇಸ್ರಾಯೇಲ್ ವರುಗೆ ಬಿಯುರುಟ ಅನಕಿರು ಉನ್ಮಾಸೆಗೆ ಆಜ್ಞಾವತ ಓ ಕಲ್ ಕಾಂ ತೆನ್ನಾವುದ නැත්නම් ජන ගැනීමට ඔවුන් කරුණ කොටගෙන ඊශ්වර වරු ස්වදේශී කරන පිණිසය. ஆமென், ஆமென். அமர்ந்திருங்கள், யாவரும் அமர்ந்திருங்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிங்களத்தில் டிரான்ஸ்லேட் பண்ண இல்லாத குறித்து நான் துக்கம் அடைகிறேன். என்றாலும் சரியாக மொழிபெயர்க்காவிட்டால் என்னால் கஷ்டம். அதனால் பார்ப்போம். தேவனுக்கு போன ஞாயிறு ஓகே, ஓரளவு அருமையாக இருந்தது. அந்த சவனம் தொடர்ந்து செய்யும் போது தான் அது ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இந்த அருமையான நேரத்திலே இந்த வார்த்தையே உங்களுக்கு வாசிச்சுட்டு போனாலே காணும். ஏன்னா அந்த வசனமே எப்படி இருக்கு? என்னையா 5 பேரை வச்சிருக்கிற அதிபதிகளை யாருக்காக? இஸ்ரவேலுக்கா? என்னத்துக்கு? யுத்தம் பண்ண தெரியாது. என்ன யுத்தம் பண்ண தெரியாதட்டி தேவன் பழப்பிக்கணும். அவர் என்ன செய்யற? பழக்கு விற்கிறதுக்காக 5 பேரை வைக்கிறேன். என்ன யுத்தம் பண்ணாம காணான்ல என்ன செய்யறாது? போகலாம். புரியுதா உங்களுக்கு? அப்ப யுத்தங்களை பழப்பிக்கிற தேவன் என்ற ஒரு தலையங்கத்துல நாங்க பார்க்க. ஏன்னா எல்லாரும் யுத்தம் பண்ணாம, ஏன்னா கீறல் இல்லாம, காயம் இல்லாம, ஏன்னா எல்லாமே பெறணும்னு நினைக்கிறோம். வசனம் பாருங்க எப்படி ஒரு அருமை. இதே காணும், நான் பேசவே தேவையில்லை. ஏன்னா இதை வாசிச்சாலே உங்களுக்கு காணும். ஏன்டா ஒரு வடிவம் 5 பேரை வச்சிருக்கு. 5 அதிபதிய என்ன லீபோன் தொடக்க ஆக்கள் எல்லாரையும் வச்சிருக்கு. ஏன்னாண்டா இவங்க கொஞ்சம் பேருக்கு யுத்தம் பண்ண தெரியாது. ஏன்னா கானான்ல இருந்து வந்துட்டாங்க. ஆனா மிச்சாக்களும் பழகணும். ஏன்னா பழகணும். எல்லாருமே யுத்தம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்ப யுத்தம் பண்ண தெரியாம, எதிரிய விழுத்த தெரியாம, ஒரு வியாதியை சுகப்படுத்த தெரியாம, வியாதியை ஜெயங்கொள்ள தெரியாம தேவன் கானானுக்குள்ள வச்சிருக்கேலா, அவரால் ஏலா. அப்ப தேவனே பாருங்க எதிரிய வச்சிருக்கு. அதே போலதான் எங்களுக்குள்ளேயும் வச்சிருப்பு, உங்களோட வீட்டிலேயும் வச்சிருப்பு, சபையிலேயும் வச்சிருப்பு. ஏனாண்டா நீங்க யுத்தம் பண்ணுவோம். யுத்தம் பண்ணாம கானான் தேசத்துக்குள்ள நீங்க என்ன செய்யலாது? போகலாம். கானான் தேசம் எதுக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். பரிசுத்த ஆவியை பெறணும்டா யுத்தம் பண்ண தெரியும், சண்டை பிடிக்க தெரியணும், பட்டயத்தை எடுக்க தெரியும். ரைட். இப்ப இதுக்கு மேல ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா இது எப்படி எடுத்த நான் இந்த செய்தி ஏற்கனவே வாசிச்சிருக்க எடுத்திருக்கிறோம். ஆனா இதை வாசிக்கக்குள்ள டக்கண்டோன, ஆனா வேற பகுதி தான் பொருள். ஆனா நான் இதை வாசிச்சோன்னா ஜனத்துக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறேன். ஏன்னாண்டா இந்த செய்தி அப்லோட் ஆகின பிறகு அந்த செய்திக்கு கீழே ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐபிசியில இருந்து வந்த ஒரு காரியம். என்னண்டா அதாவது புலனாய்வுல உலகமே மிரளத்தக்கதான ஒன்றுல இதுக்கு அடுத்த வாரம் ஏகுத்தை குறித்து சொல்லப்பட்ட அதிகாரத்தை தான் அவங்க சொன்னாங்க. டக்குன்னு நான் முன்னுக்கு வாசிக்கக்குள்ளதான் இதை உங்களுக்கும் இந்த ஏகுத்திடத்தை சொல்லிட்டு போக விரும்புறேன். ஏன்னாண்டா அதை நீங்க எல்லாரும் கேளுங்க. இன்னைக்கு போய் எல்லாரும் கேட்டு பாருங்க. அதுல எப்படி அந்த ஒரு பொதுவான ஒரு ஆக்கள் அதை சொல்றான். ஏண்டா புலனாய்வுல அப்படி மிரள வைக்கிற தன்மையான ஒரு காரியத்தை இந்த ஏகுத் செய்யறான். இதை பார்த்துதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யறாங்க என்பதை அவன் செய்யறான். ஏன்னா இந்த ஏகுத்த வேதத்துல வாசிக்கக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் இடது கை பழக்கமுள்ள ஒரு மனிதன். அப்ப அவன் என்ன செய்யறானாண்டா, எப்படி மோவாபியர் இந்த தேசத்தை பிடிச்சு இவங்களை சிறப்படுத்தி கொடுமைப்படுத்துறபடினால கர்த்தருக்காக ஜெபிக்கிற வேளையில இவன் எழும்புறான். எழும்பி என்ன செய்யறான்? ஜெயங்கொள்றான். அப்ப இவன் என்ன செய்யறான்னா ராஜாவை சந்திக்க போறான். சந்திக்க போற வேளையில ஜனங்கள் என்ன சொல்ற உடைமை அவங்களுக்கான என்ன கிஃப்டை கொண்டு போறாங்க. கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் ராஜாட்ட சொல்றான், உங்களோட நான் தனியா பேசணும். அப்ப தனியா பேசணும்னோன்னா டக்குன்னு ராஜா எல்லாரையும் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணசைவிலே அந்த சீடர்களுக்கு தெரியும். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? விலகி போயிட்டாங்க. அப்ப போனோன்னே இவன் ராஜாட்ட போக்குல இவனை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்ப செக் பண்ணி அனுப்புற வேளையில இவங்க செக் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ஒன்றுமே இருக்கல. ஆனா அவன் மறைச்சி வச்சிருக்கிறான். எங்காலண்டா அவன் இடது கை பழக்கம் உடையவன். அப்ப அவன் என்ன செய்யறான்னா வலது பக்கத்துல பட்டயத்தை அந்த கால் தொடைக்கு இடையில இஞ்சால அவன் வச்சுட்டு போறான். அப்ப இந்த எதிரி பட வீரர்களுக்கு தெரியும் எங்க செக் பண்ணணும். அப்ப எப்பயுமே வலது கை உடையவன் என்ன செய்வான்டா இடது கை பக்கம் தான் பட்டயம் வைப்பானே. அவன் டக்கண்டு இதா எடுக்க இப்படி இங்க வச்சுட்டான்னா இப்படி நோண்டக்குள்ளே எல்லாம் போயிரு. அப்ப ஏன் நான் இதை சொல்றேன்டா, யுத்தம் பண்ண தெரியணும் உங்களுக்கு.
அதை வச்சுதான் ஒருவனை பிடிப்பாங்க. ஒருவன் பைபிளை திறந்து வாசிக்கக்குள்ளேயோ அல்லது அவன் ஒரு கிறிஸ்தவனோட பேசக்குள்ளே இவர் வளர்ந்திருக்கிறாரு, அவர் வேதம் படிக்கிறவரா, இவர் ஜெபிக்கிறவரா, ஏன்னா இவரால் ஜெயிக்கலுமான்றதை பிடிக்கலாம். அவர் தீக்கர் சிண்டைக்கு சொல்றேதான் இன்னைக்கு போட்டா கட்டிங்கள. ஏன்னா ஒரு கிறிஸ்தவனை என்னட்ட 2 நிமிஷம் தாங்க அவன் யாருன்றதை நான் சொல்லுவேன்டா. அப்ப அதே மாதிரி அப்ப இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இஞ்சால செக் பண்ணி பார்த்துருக்கா. இஞ்சால தானே இவன் மறைச்சி வச்சிருப்பான், பார்த்தா இவன் இடது கை பழக்கம் மண்டபடி. அப்ப இவனுக்கு இதுதானே ஈஸி. அவன் இஞ்சால வச்சோன்னு அவங்க தடவி பார்த்துருக்காங்க, இஞ்சால கிடைக்கல. ராஜாட்ட உள்ள அனுப்பினோன்னு அவன் ராஜா கிட்ட போய் டக்குன்னு எடுத்து ஒரே ஏத்தினோன்னு ராஜா செத்தோன்னு தலைமை செத்துட்டேன்டா அது எல்லாமே என்ன தொடர்பாடல் இல்லாம போயினோன்னு. அதான் இயேசுவும் ஒரு வார்த்தை சொல்ற, டக்குன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு தெரியும், மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறி போ. கல்வாரியில கொண்டு அவரை வெட்டினோம், எல்லாம் சிதறி ஓடிச்சு. ஏன்னா தலை போயிட்டு தலை மறிச்சு போயிட்டு, அதால எல்லாமே சிதறி போயிடுச்சு. அதே மாதிரிதான் பிசாசுக்கு தெரியும் தலையை அடிக்கணும். அப்ப தலையை அடிச்சா எல்லாமே எல்லாமே விடு. அப்ப அதனால அவன் என்ன செய்யறாங்க, ஜெயிக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே ஆக்களை செட் பண்ணி வச்சு எல்லாமே ஊடுருவி காரியங்களை செய்யற அந்த வாசிச்சோன்னு தான் நான் இந்த செய்திக்கு வந்தேன். அப்ப பாருங்க, உலகமே அப்படிப்பட்ட ஒரு வியப்பு. அதே நேரத்தில் அதுக்கு முன்னால ஒன்று சொல்றாங்க, என்னன்னா 60 வருஷமா ஒருவன்ட பொடியை கேட்டி கெஞ்சிட்டு இருக்கிறாங்களா இஸ்ரவேல் ஜனங்க. கெஞ்சிறாங்க என்னடா, தாங்க. ஏனென்று பார்க்கக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த 60 வருஷமா பொடி இப்ப ஆசாத்திர தேசம் விழுந்து இப்ப யாரு என்ன பட இவங்கட யார் சொல்ற தீவிரவாதிகள் அரசு பெறப்பட்டிருக்கான். அப்ப அவங்களோட உடன்படிக்கை பண்றாங்க. ஏனண்டா இந்த 60 வருஷமா ஏன் ஒருவன் பொடி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்கண்டா, அவன் உள்ளுக்குள்ளேயே போய், அதாவது சீரிய தேசத்துக்குள்ள போய் இப்ப பிடிச்ச ஹோலன் குன்ற 67ஆம் ஆண்டு இவங்க கைப்பற்றாங்க. இந்த கைப்பற்றதுக்காக இந்த இஸ்ரவேலன் யூதன் என்ன செஞ்சிருக்காண்டா, சிறியனாகவே மாறி புலனாய்வுல சேர்ந்து சிறியனாகவே மாறி டைரக்டா சிரியாவுக்குள்ள போனா டக்கண்டு முஸ்லீமா மாறி இவன் இருந்தா பிடிப்பாங்கண்டு அகதியா ஆர்ஜென்டினாக்கு போய் ஆர்ஜென்டினால வாழ்ந்து தன் செல்வாக்க பயன்படுத்தி அவன் என்ன செய்யறான்டா, அங்க இருந்து சிரியாவுக்கு மீண்டும் வர்ற வேளையில ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து பெரிய பெரிய ராஜாக்களோட பழகி முழு திட்டத்தையும் இஸ்ரேலுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்த ஒரு மனிதன். அப்ப அதனால முழு டேட்டாவும் அங்க போகணும்னு 67ஆம் ஆண்டு அந்த யுத்தத்துல இவன்ட அப்டேட்டை வச்சு இவன்ட டேட்டாவை வச்சு அவங்க வின் ஆகிறாங்க. ஆனா 65ஆம் ஆண்டு உடனே ரஷ்யா புலனாய்வு இப்படி ஒரு யூதன் இன்ன பேர்ல வந்தவன் இன்ன முஸ்லீம்ன்ற பேர்ல இவன் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சோன்னு பொது வழியில வச்சு அவனை மரண தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்து அவனை கொன்றான். கொண்டாலும் அவங்கள புதைக்க பயமேண்டா, புதைச்சா இஸ்ரவேல் கண் எங்கேயும் இருக்கு. அதனால அவங்க என்ன செய்யறாங்கண்டா, ஒரு மாதம் ஒரு கிழமைக்கு ஒருக்கா அவனோட பொடியை தோண்டி 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 மாத்திட்டு இருக்கிறான். பாருங்க, பொடிய எடுத்து மாத்திட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் புலனாவி தேடிட்டு இருக்கு. ஏன்னா ஒரே இடத்துல வச்சு அவன் என்ன செஞ்சிருவான், கல்லறையே தூக்கிட்டு போயிடுவான். ஆமே, பிளைட்டே அவன் தூக்குறவன், ஏன்னா ஜனாதிபதியே தூக்கிட்டு போறவன், எல்லாத்தையும் செய்யறவன், இதை தூக்குவான்னு தெரிஞ்சு பொடியை மாத்தி 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 அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பாருங்க, அவனும் பாருங்க இவங்களுக்கு தேவை அப்படி தேசத்துக்காக செஞ்சவன் பொடி எங்க வரணும், இஸ்ரவேலுல இராணுவ மரியாதை செய்து. என்ன அவங்களுக்கு தெரியும், தேவன் எங்க இருந்தாலும் சந்திக்க மாட்டேன், சந்திக்கிற மனிதன் தண்ட தேசத்துல இருக்கும். அதாலதான் ஏன்னா யோசேப்போ மோசோ என்ன சொல்றான், என்ற எலும்ப இங்க போகும்போது என்ன செய்யுங்க, கொண்டு போவோங்கன்னு கட்டளை கொடுக்குற வேலையில அந்த எலும்புகளை என்ன செய்யறாங்க, போகும்போது கொண்டு போறாங்க. அப்ப அதே மாதிரி ஏன்டா உயிர்த்தெழுதல் ஆனது ஒரு தேசத்துக்குள்ளதான் நடக்கும், இஸ்ரவேலுக்குள்ள. புறஜாதிக்கு அப்படி இல்லை, எங்கேயுமே நடக்கும். அப்ப பாருங்க, இதுதான் என்ன, இது இந்த வார்த்தைக்கு திருப்பி. அப்ப பாருங்க, அந்த தேவனுடைய ஜனங்கள். அப்ப ஏன் நான் சொல்றேன்டா, யுத்தங்களை செய்ய உங்களுக்கு தெரியும், நீங்க தெரியாத மட்டும், உங்களுக்கு விசுவாசம் இல்லாத மட்டும் நீங்க எதையுமே என்ன செய்யலாது, ஜெயிக்கல. பாருங்க எவ்வளவு ஒரு அழகான வசனம், திரும்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த,
இஸ்ரவேலர் ஆகிய அனைவரையும் சோதிப்பதற்காக. பாருங்க, கானானுக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா கானான்ல யோசுவாட பாட்டி யுத்தம் பண்ணி வந்த பிற்பாடு இப்ப கொஞ்சம் பேருக்கு யுத்தம் தெரியாது. அப்ப அவங்களுக்காக சோதிப்பதற்காக இஸ்ரவேலர் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய, பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும், முன்னுக்கும் அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காக. இப்ப தேவன் சும்மா கொண்டு போறான்னு சொல்லுங்க. யாரையாவது சும்மா கொண்டு போறா? பழகணும். யுத்தம் பண்ண என்ன செய்யணும்? பழவிக்கிறதுக்காக. பாருங்க, எத்தனை பேரை வச்சிருக்கிறேன்? 5 அதிபதி. எப்படி வசனம் பாருங்க. ஏன்னா இப்ப பாருங்க, தேவன் அப்ப அப்படியானா உங்களை விடுவேறாண்டு வைங்க. நீங்க யாரு? உலகத்தை அரசாள போறாக்கள், அதிகாரம் செலுத்த போறாக்கள், விசாரணை செய்ய போறாக்கள், ஏன்னா நியாயம் தீர்க்க போறாக்கள். அப்ப அப்படியானவங்களுக்கு நீங்க இன்னொருவனுக்கு நீங்க அப்பயே நீ விசுவாசிக்கல, நீ இப்படி இருந்தியான்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியும், நீங்க செஞ்சிருக்கும். அப்ப உங்களுக்கு செய்தி தெரியாம ஒரு காரியம் இல்லாம இருந்தா தேவனால செய்யல. அதனாலதான் விசுவாசம். அப்ப இன்றைக்கு எங்களுக்கு ஆவிக்குரிய விதத்துல, ஏன்னா இன்றைக்கு எங்களுக்கு சிந்தையில், அதாலதான் என்ன ரோமர்ல சொல்லப்படுது, என்ன வானமண்டலத்தின் உள்ள பொல்லாத, ஏன்னா எங்களுக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துணைந்தனங்களோடும் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் பொல்லாத சேனைகளோடும் வானமண்டலத்தின் உள்ள பொல்லாத அங்கே ஆவிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்ப இன்றைக்கு வானமண்டலத்தின் உள்ள பொல்லாத ஆவிகள் எதுக்கு அடையாளமா இருக்குது? சேட்டலைட், மேல இருக்கிற சேட்டலைட். ஏண்டா உங்களோட போனுக்கு வார எதுவுமே எங்க இருந்து வருது? சேமிக்கப்பட்டு தான் வருது. அப்ப சேமிக்கப்பட்டு தான் உங்களோட தொலைபேசிக்கு வருது. இல்லாட்டி நீங்க ஸ்கைப்லயோ என்ன ஃபேஸ்புக்லயோ ஒரு முகத்தை பார்த்து ஒரு மனிதனோட பேசலாம். இது அங்க சேமிக்கப்பட்டு தான் வருது. அதுக்கு தொழில்நுட்பமானது சேட்டலைட் அனுப்புது. அப்ப அந்த இதுதான் என்ன செய்யுது? உங்களை இன்றைக்கு அனுப்புது. அது இன்றைக்கு அதான் இன்றைக்கு பார்த்தேன், அந்த பக்கம் என்னை அழைக்கிறாரா, இந்த ஒரு பாட்டு போட்டோம். என்ன அந்த ஒன்று பைபிள் ஒன்று போன் ஆயிருந்துச்சு. அதே மாதிரிதான் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அந்த வான மண்டலத்தின் உள்ள பொல்லாத ஆவிகள். அப்ப அது என்ன செய்யுதுன்னா, இன்றைக்கு மனிதர்கள் அது மாத்திட்டு, நான் அன்றைக்கு சொன்னேன், நான் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறவங்களை என்ன கொடுக்குற தன்மையை மாத்தி அது பிச்சாக்காரனா மாறிட்டு. என்ன இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா போன் போத்தி பாடுற மனைவியா மாறிட்டு. ஏன்னா அப்பயே அந்த போத்தி மாறுற மனைவி அனுதினமும் என்ன செய்யறா? யோசிப்ப ஏன்னா அவ வாசிச்சு பாத்தீங்கன்னா 39 10 பாத்தீங்கன்னா அவ அனுதினமும் அவ என்ன செய்யறா? அத அவனை என்ன வாதிச்சுட்டு என்ன தொந்தரவு கொடுத்துட்டு. அது மாதிரி இன்றைக்கு போனானது எங்கிட்ட எல்லாத்தையும் மாத்தி, எங்களோட நல்ல பழக்கங்களே மாத்திட்டு, டீசென்ட் இல்லாமையே பார்த்துட்டு. பாருங்க, அந்த போனோனால நாங்க பாருங்க ஆக்களுக்கு முன்னால கதைக்கே மாட்டோம். ஆக்கள் இருந்தாலும் டக்குன்னோட இந்த போனை பார்க்குது. ஏன்னா போனை பார்த்து எவ்வளோ இயல்பு தன்மை, ஒரு டைம் கிடைச்சு அது குடும்பத்தை பிரச்சனை. ஒவ்வொரு நான் சில விசிட்டிங் ஒவ்வொரு இடங்கள், அதாவது சபையாரம் சொல்லல, பொதுவாக போக்குல பார்க்கக்குள்ள ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மூலையில இருப்பேன், நான் பார்க்குறேன். பாருங்க அந்த இது, ஏன்னா நம்ம ஒரு ஊழியக்காரனா இருந்தா எப்பயுமே நாம அதே நேரம் உங்கள நம்ம காண்ற குறை, ஆனா இங்கேயும் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதே இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேசப்பக்க ஒரு கணவன் மனைவிக்கு பேச வேண்டிய விஷயம் ஆணையம் இருக்கு. பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளோட பேச வேண்டிய காரியம் இருக்கு எத்தனை. ஆனா இன்னைக்கு இந்த போனை, ஆனா இப்ப அந்த போனை எடுத்து நீங்க அவங்கள இப்போதைக்கு பார்க்காதீங்கன்னா அவங்க சொல்ற கருத்து சரியா இருக்கு, நிஜத்துல யதார்த்தம் சரியா இருக்கு. ஏன்னா யாரும் சும்மா பார்க்கல, தேவையை பார்ப்பாங்க. ஏன்னா இல்லாத ஏதாவது ஒன்று அனுப்புறத பார்ப்பாங்க, இல்லை யாருக்கா கோல் எடுப்பாங்க. ஆனா அதை டைம் இருக்கு. ஏன்னா அது உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதுவுமே என்ன செய்யக்கூடாது? இடையூறா இருக்க. ஏன்னா அதை ஒரு நேரம் இருக்கு. உங்களோட கடமைகளுக்கு எதுவுமே பாதிப்பாக இருக்கக்கூடாது. அப்ப பாதிப்பாக இருக்க பாருங்க தன்மை. அதான் திக சொல்றேன், இந்த தன்மைகளை அது எப்படி பார்த்து. ஆனா அவர காலத்துல அது இல்லை. அவர் டிவியை பேசுறேன், நான் என்னோட கூட்டி பேசுறேன். ஏன்னா இன்றைக்கு தேவன் அந்த ஆவியங்களுக்கு தந்திருக்கு. ஆமே, தேவன் அந்த ஒரு ஸ்தானத்தை தந்திருக்கிறேன். என்ன தீக்கரிசியை வச்சு பேசி அது தேவனே அவருக்குள்ளாக இறங்கி ஒரு காரியத்தை செய்த.
அப்ப தேவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு காரியம் ஊழியம் வந்து மகத்தான ஒரு ஊழியம் வந்து நிறைவேறி. அப்ப அதனாலதான் நாங்க அந்த காரியத்தை வந்து வியக்கிறோம். ஏன்னா தேவனே சென்றபடியினாலதான் அவ்வளோ அது ஒரு மகத்துவமான ஒரு காரியமாயிருக்கு. அப்ப பாருங்க, அதனாலதான் நாங்க ஒவ்வொரு வார்த்தையும் அவர் சொல்ற ஒவ்வொன்றையும் நாங்க என்ன செய்யறோம்ன்றா விசுவாசி. அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த காரியமானது இன்னைக்கு எங்களோட ஆவிக்குரிய. அப்ப அந்த கடமைகளை செய்யாம நாம வந்து அழுதோ அல்லது முழங்கால் படி ஜெபிச்சோ அல்லது கடமையை செய்யாம ஒரு ஸ்தானத்துல நின்றாலோ பிரயோசனம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வைக்கப்பட்ட வார்த்தையின் பணியில நீங்க நிக்காம நீங்க அழலாம், நீங்க ஜெபிக்கலாம், தேவன்கிட்ட தான் தேடுறீங்க. ஆனா நீங்க வார்த்தையை கை கொள்ளாம வார்த்தையை நிறைவேற்றாம தேவனை மதிக்காம நீங்க எதை செய்தாலும் அங்க பிரயோசனம் இல்லை. ஏன்னா யுத்தம் செய்ய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட்டயத்தை எங்கால வைக்கணும்னு தெரியும், எங்கால வச்சு எடுக்கணும் தெரியும், எந்த சந்தர்ப்பத்துல பிரிக்கோ தெரியும். அப்ப பாருங்க, அதனாலதான் தேவன் பாருங்க, பெற்றோர பிள்ளையாக இருக்கலாம், ஆனா அவங்க அந்த புள்ள கூட யுத்தம் பண்ண தெரியாட்டி அந்த புள்ள யுத்தம் பண்ணிதான் ஆகும். கீறல் வரும், ஒருவேளை அது மறிக்க வேண்டியவர். ஆனா அதுல ஜெயிக்காம வரையல. அதாலதான் இன்னைக்கு இஸ்ரவேல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரொட்டேஷன்லயும் ஆணோ பெண்ணும் அவங்க என்ன எங்க போகணும், 5 or 10 பண்ண மறந்துட்டு அந்த ஆண்டு அவங்க யுத்தம் பண்ணிட்டு தான் யுத்தம் பண்ணிட்ட பிறகு அவங்களோட ஆமிக்கண்டு போறவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரம் ஆமியில சேராமலே அந்த கடமையை செய்யற ஒரு பாட்டியும் இருக்கு. அப்ப அவங்க தான் என்ன, எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க யுத்தத்தை அறிஞ்சபடினாலும் இன்றைக்கு யுத்தம் வந்தோன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, வெளிநாட்டுல வேலை செஞ்சாலும் உடனே வந்துட்டான். ஏன்னா ரிசர்வ் படையில இருந்து எல்லாரும் வந்து ஆயுதத்தை தூக்கிட்டான். நீங்க அவங்களோட வீடியோல தட்டி பாருங்க, இன்றைக்கு கூட பாருங்க, அந்த பொம்பளை பிள்ளைகள் என்ன ஸ்கர்ட் போட்டிருக்கும், சில இதுல அறகுறை ஆடை, அறகுறைன்ற மீனிங் ஸ்கர்ட் அறவாசி போடும், ஒரிஜினல் யூதன் இல்லை, ஆனா அவங்க அங்க யூதன் பெற. நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா அவங்களோட பின்னால வந்து மெஷின் கன் தொங்கும். அந்த பிள்ளைகள் தொங்கியோண்டு தான் பாய் ஃப்ரெண்டோட நடந்து போவாங்க அல்லது பார்க்ல இருந்து ஐஸ்கிரீம் குடி, இங்க கன் தொங்கும். நீங்க வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். அதே நேரம் இராணுவம் இருக்கு, ராணுவ சீருடை அணைஞ்சு எப்பயுமே ஏன்னா காட்ல நிற்பாங்க. பொம்பளையில எல்லாம் ஆம்பளையில விட என்ன வடிவாவும் சிமாட்டாவும் நிற்பாங்க. அவ்வளவு துறை ஆம்பளையோட மிசிறி, அதாவது அரபியனோட தலையை முட்டி அவர்கள் வந்து யுத்தம் பண்ணுவாங்க, விரட்டி அனுப்புவா. பார்க்குற வேலையில ஒரு வியப்பாயிருக்கு. ஏனண்டா அவங்க அதுக்கென்று பழவிக்க. அதாலதான் தேவண்ட கிருபையும் அவங்ககிட்ட. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்க என்ன செய்யறோம், ஒன்றுலையும் ஜெயிக்கிறதில்ல. வாரம் அப்படியே நல்லவங்களாகவே நாங்க இருக்க விரும்புறோம். எந்த காரியத்துல நாங்க என்ன செய்யறோம்னா கடந்து போகவே நாங்க அப்படி நாங்க ஒரு நாளும் என்ன செய்யலாது ஜெயங்கள். நாங்க எதிரியோடு ஃபைட் பண்ணும். ஒருவர் வார்த்தைக்கு விரோதமா அங்கே செய்யும் போது நாங்க எழும்பி நடந்து அதை பிளண்டு காட்ட வேண்டியவங்களாயிருக்கு. ஆனா நாங்க எல்லாரும் இருக்கிறோம்டா யாரும் கோவிச்சிருவாங்க, ஏன்னா செஞ்சிருவாங்க, ஏன்னா அப்படி நித்திர குறவங்களை எழுப்பினா அவங்க என்ன நினைப்பாங்க, ஏன்னா அப்படி நாங்க அதெல்லாம் யுத்தம், அதெல்லாம் யுத்தம். அப்பதான் மற்றவங்களுக்கு பயன்பெற. இல்லாட்டி இந்த இப்பயே 3 பேர் நித்திர தூங்கிட்டு இருக்கிறான். அப்ப பாருங்க, அதை கூட நான் பேசிட்டு இருக்கேன், நான் அவங்கள பார்க்காம. ஏனண்டா நான் என்ன செய்தி வேறியா போயிடும். அதனாலதான் நம்புறேன். அப்ப ஆக்களை பாக்குறேன், அவங்க டக்கண்டு சிலையா இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் சிலையா இருக்கிறீங்க. ஏனண்டா அந்த அப்ப பாருங்க, அந்த ஏனண்டா யுத்தம் பண்ண விருப்பம் இல்லை. ஆனா நீங்க பழகாம தேவனால ஒன்றும் செய்ய. அதைதான் நான் வாசிச்சு பாரு. இப்ப வேதம் அப்படிதான் என்ன சொல்லுது, தேவன் வந்து அதுக்காகவே 5 அதிபதி. இப்ப அதிபதியை விட்டு நீங்க 5 பேர் என்ன நினைங்களே, நீங்களே உங்களோட நான் பேரை சொல்லி நீங்க சொல்லுங்க, இந்த பேர் எனக்கு தான் வச்சிருக்கிறான், ஏன்னா அப்படின்னு இங்கேயே அது பிரச்சனையை கொண்டுறாங்க அப்புறம் பேரை சொல்லி, ஏன்னா அப்ப அதனால நீங்க அப்படி வாங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஆவிக்குரிய காரியத்துக்கு சில நேரத்துல இடையூறாயிருக்கும், போராட்டம். ஆனா அவங்கள ஜெயிக்கணும் எப்படி, பட்டயத்தினால், வார்த்தையினால். ஏன்னா அப்ப அந்த வார்த்தையை சொல்லிதான் நீங்க ஜெயிக்கலாம். ஏன்னா வார்த்தையினாலதான் நீங்க ஜெயிக்கலாம். தேவன் வந்து அந்த காரியம், அப்ப அதுதான் தேவனுடைய பேர். அப்ப ஆனா அவர் என்ன செய்யறார், ஜெயிக்கணும்டா நீங்க அந்த காரியத்துல வந்து உங்களுக்கு பழக்கம் யுத்தம் பண்ண. ஏன்னா தேவன் வைப்பேர், உங்களோட குடும்பத்துல வைப்பேர், அல்லது சபையில வைப்பேர், இல்லாட்டி அயல் வீட்டாக்கான வைப்பேர், நீங்க செய்யற தொழில வைப்பேர். எல்லாமே நினைச்சு கொள்ளுங்க, மோவாபியர் அல்லது பெலிஸ்தியர் ரெண்டு நினைச்சுக்கோ, எல்லாமே எதிரி தான் உங்களோட வார்த்தைக்கு. அதாவது தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாமே எதிரி. உங்களோட போன் கூட அது எதிரி தான். நீங்க வார்த்தையை அறிஞ்சிருந்தாதான் நீங்க தேவையானதை செய்வீங்க,
ஏன்னா தேவையான ஆக்கள் வந்தாலும் அதை எடுத்து வச்சிருவீங்க. ஏன்னா இல்லாட்டி நீங்க இருக்கு அது பார்க்க தான் செய்வீங்க. பார்க்க 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 அந்த காரியம் வந்து முடிவே வராது. நன்மையானது அது எல்லாமே அதுல இருக்கு. உலகமே அதுக்குள்ளாக நன்மை தான் யதார்த்தத்தின்படி. ஆனா யதார்த்தத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு சம்பந்தம். தேவன் பார்க்கிற பார்வை வந்து வித்தியாசம். தேவன் வந்து பார்க்கிறது வந்து வித்தியாசம். நாங்க ஒரு மனிதன் ஒரு கிறிஸ்தவனை யாரும் உங்களை பார்க்க வந்தா நாங்க எங்களிலும் அவங்கள மேன்மையா வைத்து அவங்கள மதிச்சு நாங்க என்ன செய்யணும், பார்த்து அந்த காரியங்களை சொல்லது. ஆனா இன்றைக்கு பாருங்க பழக்க வழக்கங்களே தெரியாம நாங்க போய் முழங்கால இருந்து ஜெபிச்சாலும் பிரயோசனம், நாங்க கட்டில இருந்து ஜெபிச்சாலும் பிரயோசனம் இல்லை, அழுது ஜெபிச்சாலும் பிரயோசனம் இல்லை. எங்களோட கடமையின் பாதைய சரியாம செய்யாம நாங்க எதை செஞ்சாலுமே பிரயோசனம் இல்லை. ஏன்டா நீங்க வார்த்தை தான் யாரா இருக்கிறது, தேவனா இருக்கு. அந்த வார்த்தையை நீங்க கணம் பண்ணணும். அதை ரூல்ஸை நீங்க செய்யணும். சரியான காரியத்துல செய்யக்குள்ளதான் தேவன். ஏன்னா தேவன் ஒழுங்க பார்ப்பு. நீங்க ஒழுங்குல வராம தேவனால ஆசீர்வதிக்க. நீங்க வார்த்தையை நிறைவேற்றி நீங்க அதை செய்து நீங்க குடும்பத்துல காரியங்கள்ல சரியாக இருக்கும் போதுதான் தேவனால ஒரு காரியத்தை என்ன செய்யலும். அப்ப பாருங்க அந்த காரியத்துல அவங்க என்ன செய்யறாங்கன்னா பெலிஸ்தியர் 5 பாருங்க, பிதாக்கள் விதித்த கற்பனைகளுக்கு இஸ்ரவேலர் கீழ்ப்படிவார்களோ என்று அறியும்படி இஸ்ரவேலரை அவர்களாலே சோதிப்பதற்காக. அப்ப பாருங்க தேவன் பாருங்க யாரால இவங்களை சோதிக்கிறேன், அவங்களாலதான் சோதிக்க. அப்ப தேவன் அதனாலதான் தேவன் வந்து தானாதான் என்ன செய்யறே, பொல்லாங்கனை கொண்டு அவர் என்ன செய்யறே, அவர் வந்து அனுமதியை கொடுத்து அவனை கொண்டு என்ன செய்யறே, சோதிக்கிறேன். பிசாசும் அனுமதி என்ன செய்யறான், கேட்குது. அப்ப அதே போல எதிரியை அவர் வச்சிரு, எதிரியை வச்சுதான் தேவன் உங்களுக்கு சோது. அப்ப அங்க நீங்க என்ன செய்யலாம், அது நாங்க நேற்று செய்தி பார்த்த மாதிரி நாங்க எதையும் செய்யல. நாங்க வந்து என்ன செய்யணும், தேவனை போல எங்களுக்கு மன்னிப்ப ஒருவன் அதுக்கு கீழ்ப்படிவானான்டா நாங்க என்ன செய்யணும், மன்னிப்பு. அது பாருங்க இவ்வளவு பெரிய உகந்த ஒரு உத்தியோகமா இருக்கு பாருங்க. அதை செய்யணும்டா தேவனுடைய ஆவி எங்களுக்கு என்ன செய்யணும், தேவை. அப்படி இருந்தாதான் நாங்க என்ன செய்யறோம், மன்னிக்கிறவங்களாக இருப்போம். அதே போலதான் எதிரிய வந்து அவன் காரியத்துக்கு எதிராக தான். இப்ப அவங்க மாமிசத்தோட யுத்தம் பண்ண, ஆனா இன்றைக்கு நாங்க எதிரிய வந்து யுத்தம் பண்ணி அவன் எங்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறானோ அவனுக்கு என்ன செய்யணும், நாங்க அதுல வந்து அவனை நாங்க என்ன செய்யணும், அதை கேட்கறது நியாயமா இருந்தா நாங்க கொடுக்கலாம். அல்லது அதுல நாங்க இல்லாட்டி நாங்க அவனை விட்டு கடந்து போய் அவனுக்காக நாங்க ஜெபிக்கிறது தான் எங்களுடைய காரியமாய் பாருங்க. அது எவ்வளோ ஒரு பெரிய காரியம். அதனால அவர் சொல்ற பாருங்க, இயலாதது சொல்றேன், உன் சத்துருக்களை சிநேகிங்க. அப்ப பாருங்க உங்களோட சத்துருக்களை சிநேகிங்க என்று சொன்னோன்னா அப்ப பாருங்க அது எப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனா யூதர்கள் வந்து சத்துருக்களுக்கு எதிரியாயிருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, வெட்டண்டா வெட்டுதான். அப்ப அவங்களோட எதையுமே தேவன் வைக்க கூடாது என்று சொன்னேன். ஏனென்றா அவங்க மாமிசத்தின்படி அடையாளமாயிருக்கிறான். இப்படி இஸ்ரவேல புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபுசியர் ஆகிய இவர்கள் நடுவே குடியிருந்தாங்க. அவங்களோட நடுவுல தான் தேவன் இவங்களை கொண்டு வச்சு அவர்களுடைய குமாரத்தியலை இவர்கள் விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்தியலை அவர்களுக்கு குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார். இப்ப மாறி என்ன செஞ்சிட்டாங்க, மாறி பண்டமாட்டம் பண்ணின மாதிரி இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவங்களோட பெண் அங்க கொடுத்து இப்ப கலப்பாகி அவங்கள ஆராதிச்சுட்டாங்க. இப்ப ஒரு காரியத்துக்காக ஆக்களை மாத்துறது வேற, அவங்களாக மாறுறது வேறு. புரியுதாங்களா? அதை தான் நான் சொன்னேன். நீங்க வந்து மாற்றம் அடைகிறவங்களா இருக்கணும், மற்றவங்கள மாத்துறவங்களா இருக்கணும் இல்லையே, அவங்களா நீங்க மாறிடலாம். அதை தான் தேவன் விரும்புற. இப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அவங்களோட போனோம்னா அதான் மாறுறாங்க. அதை தேவன் விரும்பி. அப்ப பாருங்க, ரைட். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களை, தோப்புகள், விக்கிரகங்களை சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர் என்ன செய்யற, அவர்களை மெசொப்பொத்தாமியா ராஜாவாகிய கூசான் இடத்துல கையிலே விற்று போட்டார். பாருங்க, விற்று போட்டாராம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் அங்கு 8 வருஷமாக அவர்களை என்ன செய்தார்கள், சேவித்தார். அப்ப பாருங்க, தேவன் வந்து 8 வருஷமாக ஒரு காரியத்துக்கு கீழாக அடிமையா விற்று போட்டா அவங்க அடிமை தான். அவங்கள வாங்கலாம். வாங்கணும்னா அங்க ஒரு யார் வரணும், ரட்சகன் வரும். ஆமே,
ஒரு ரட்சகன். அப்படி என்ன இவங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பும். மனம் திரும்பினாதான் தேவன் வந்து ஒரு ரட்சகனை என்ன செய்யலாம்? அனுப்பும் போது அங்க ஒத்தினியல் ஒத்தினியல் வந்து அந்த காரியத்துக்கு அங்கே விடுதலையை கொடுத்து அதுக்கு பிற்பாடு அந்த தேசம் அமைதலா இருந்தது என்று நாங்க பார்க்கணும். அப்ப நாங்க இன்னைக்கு இதை கதையா பார்க்காம எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க வார போராட்டங்களை பார்க்கணும். ஒரு காரியத்தை நாங்க ஜெயிக்க நாங்க வந்திருக்கிறோம். பாஸ்டிங் பிரேயர்ண்டா நாங்க ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருப்போம், அல்லது நாங்க சரீரத்துல எங்களை நாங்க மீட்டு கொண்டு நாங்க தேவனுக்குள்ளாக பலப்பட வந்திருக்கோம், அல்லது வியாதிக்காக வந்திருக்கோம், அல்லது பலவீனத்துக்காக வந்திருப்போம், அல்லது ஏதாவது நம்ம தேவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியை பெற நாங்க வந்திருப்போம். ஏதோ ஒன்றுக்கு நாங்க வரும். ஏன்னா நாங்க தேவையுடையவர். இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் நாங்க என்ன செய்யணும்? அனுதினமும் பவுல் சொல்ற மாதிரி நாங்க சாக வேண்டும். என்னத்துக்காக? வார்த்தைக்காக. நாங்க ஆண்டவருக்குள்ளாக நாங்க என்ன செய்யணும்? அனுதினமும் நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிற வேளையில தான் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். ரைட், நான் ஒரு சில காரியங்களை வாசிக்கிறேன். ஏண்டா இந்த வசனமே உங்களுக்கு போதுமான உண்டு. ஏனண்டா அதிகமா காரியங்களை பேசியும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்ப அதான் தீகர் சொல்ல பாருங்க. அதாவது அவர் சொல்றார், அறிகுறிகள் என்று சொல்றேன் பாருங்க. அறிகுறிகள் கவனமா பாருங்க. அறிகுறிகள் என்பது மிகவும் மோசமானது. என்னையா? அறிகுறி என்பது மோசமானது. அறிகுறி என்ன தெரியுமா உங்களுக்கு? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு வெளியில ஒரு கட்டி வருதுன்னு வைங்களேன். அப்ப அது என்னது? அறிகுறி. உள்ளே இருந்தா உங்களுக்கு தெரியாது, வெளியே இருக்கு. அப்ப அது அறிகுறி. ஆனா நீங்க அந்த அறிகுறியை பார்த்தீங்கன்னா அது எப்படியானது? மோசமானது. விளங்குதா உங்களுக்கு? பாருங்க, கவனமா பாருங்க. அறிகுறிகள் என்பது மிகவும் மோசமானது. அது என்னவென்றால், பயமுறுத்துவதற்காக பிசாசு கொண்டுள்ள மகத்தான சோழ கொள்ளை பொம்மைகளில் இதுவும் ஒன்றாயிருக்கிறது. இப்ப சோழ பொம்மைன்னு தெரியுமா உங்களுக்கு? வயல்வெளியில ஒரு சட்டியை மாட்டிய நான் கண்ணை கீறி போட்டு வச்சிருப்பாங்க. இரவில வாரவனுக்கு ஒரு உருவம் வந்துட்டு வரமாட்டான், பறவைகளும் வராது. அது வந்து ஒரு மனிதன் சில பேர் பேயண்டு பயப்படுவான். அது மாதிரிதான் சொல்றேன், இந்த அறிகுறிகள் எல்லாமே சோழ காட்டி பொம்மையாயிருக்கு. ஏன்? அங்க ஒருவர் ஜெயிச்சுட்டே இருந்தான். அப்ப இப்ப அவன் வந்து எங்களை பயப்படுத்தல. அப்ப எங்களுக்கு யுத்தம் பண்ண. இப்ப எங்களோட செய்தி என்ன? யுத்தம் செய்ய தேவன் பயப்பிக்கிறார். அப்ப எங்களுக்கு ஒரு அறிகுறி இருக்கலாம். அந்த அறிகுறி எப்படி ஜெயிக்கிறோம்? ஜெயிச்சுட்டு நாம இன்னொருவனுக்கு போய் சொல்லுவோம், எனக்கு இப்படி இருக்க பெருசாச்சு. ஆனா நான் அதை பயப்படவே. அங்க சொந்தக்காரர் அங்க இருக்கிறாமே, அவர் வந்து அதை ஜெயிச்சிட்டு. இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க, இன்னொரு மறந்துட்டு, அதுக்கு என்னொன்று சொல்றேன். என்னன்னா நான் இப்ப இதை பார்ப்போம். அப்ப அதனால பாருங்க அந்த அறிகுறி. அப்ப ஏன்னா உங்களுக்கு யுத்தம் தெரியாம இன்னொருவருக்கு நீங்க என்ன செய்யலாது? சொல்லல. அப்ப அறிகுறிகள் வந்து பொல்லாதவை. இதுவும் ஒன்றாகும். அறிகுறிகள் அதனுடன் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, அது ஒன்றுமே என்ன செய்யலாதான் செய்ய. ஏனென்றால் தேவன் அவ்வாறு கூறியுள்ளார். ஆமென். எனவே யாராவது எப்போதாவது அப்படிப்பட்ட அறிகுறிகளை பெற்றிருப்பீர்களானால் அது யோனாவாக தான் இருக்க வேண்டும். ஏன் அதை சொல்றேன்டா? அறிகுறிகளை கொண்டவனாக அவன் இருந்தான். ஏனென்றா அவனை பாத்தீங்கன்னா இப்ப அவனுக்கு விடுதலை ஆக இயலாது. ஏன்? எங்க இருக்கிறான்? மீண்ட வயிற்றுல. இப்ப இஞ்சால திரும்பி பார்க்கிறான், மீண்ட வயிறு. இஞ்சால திரும்பி பார்க்கிறான், மீண்ட வயிறு. இஞ்சால திரும்பி பார்க்கிறான், மீண்ட வயிறு. இஞ்சால பார்க்கிறான், எல்லாமே இருட்டாரு. ஆனா அவன் அதை பார்க்காம அவன் கிழக்க நோக்கி தேவனை நோக்கி கற்பனையில கொண்டு வந்து பார்த்தோன்னா இந்த அறிகுறி எல்லாம் இல்லாம போச்சு. என்ன போயிட்டு அறிகுறிய மீனே போய் கக்கிச்சு. விளங்குது? அதான் தீர்க்க சொல்லு, அறிகுறிய பார்க்காது. உங்களுக்கு ஒரு வியாதியோ வருத்தமோ அல்லது பிரச்சனையோ இருந்தா அதை பார்க்காது. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறதா, நீ விசுவாசிச்சா மகிமையை காண்பான். அப்ப வியாதி இருந்தா அதுக்கு தந்திருக்கேன், உன் தழும்புகளால் குணமானி. நானே அதை ஜெயிச்சு. அதனாலதான் இன்றைக்கு யாருமே உரிமை பாராட்டல. நான் செஞ்சேன்னு உரிமை பாராட்டல. ஆனா விசுவாசிச்சாதான் நம்ம என்ன செய்யலாம். ஆனா அறிகுறிய பார்த்தா அது வர வர பெருசா. இஸ்ரேல நான் நேற்று இதை படிக்கக்குள்ள இஸ்ரேல யோசிச்சேன். 54 நாடு சுத்தி இருக்கு. ஒரு குண்டை போட்டா தர மாட்டான். ஆனா பயப்படாம திரிகிறான். அவன் பார்க்கல. யார் தந்த தேசம்? தேவன் தந்த தேசம். அவன் அதனால யாருக்கு நீ சுரண்டினா நான் அடிப்பேன், ஒரு ஆளை கொண்டா நான் 1000 பேரை கொள்ளும். இதுதான் அவனுக்கு தெரியும். அது அப்பயே நாம இருக்கல. ஏன்னா
நான் அதை விட தேவன் செய்வேன். அவர் ரத்தம், ஆட்டின் ரத்தம், இன்றைக்கு மகத்தான தேவனுடைய ரத்தம். அப்ப பாருங்க, அதனாலதான் இன்றைக்கு தேவன் யுத்தங்களை பயப்பிக்க எங்களுக்கு ஏதாவது ஒன்று வருத்தத்தை தந்திருப்பேர், அல்லது எங்களுக்குள்ள யாராவது ஒருவனை வச்சிருப்பேர், ஏன்னா சத்துருக்களை வச்சிருப்பேர், அல்லது எங்களுக்கு பலவீனம் வச்சிருப்பேன், மாமிசத்துல போனை பார்த்து அதுல விடுது, இல்லாட்டி குடிப்பழக்கத்தை வச்சிருப்பேன், அல்லது ஏதாவது ஒன்றை வச்சிருப்பேன். அவன் எல்லாம் யாரு? ஆனா நாங்க அதை ஜெயிக்கணும்ன்ற தீக்க சொல்ல உங்களையே அவருக்கு ஒப்பு கொடுங்க, அவர் மாத்து. ஏன்னா எங்களால மாத்தல, என்ற ஐம்புலங்கள் தான் இது ஜெயிக்கலாம், யாராலையும் ஜெயிக்கலாம். ஆனா தேவனால மாத்திரம் தான் என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். அதெல்லாம் தான் அவர் சொல்றேன், நீங்க இலகுவான வழிக்கு நீங்க என்ன செய்யுங்க, வாங்க. ரைட். ஒருபோதும் இந்த திமிங்கலத்தின் வயிற்றை பார்க்க மாட்டோம், ஆனால் ஒரு விசை கத்தாவே உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்கி பார்ப்பேன் என்றான். அது நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறது என்பதை பொறுத்ததாயிருக்கிறது. உங்களுடைய அறிகுறிகளை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் அது அங்கே இருக்கும். ஏன்னா அறிகுறி அங்கே தான் இருக்கு. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்ப்பீர்கள் ஆனால் அறிகுறிகள் மறைந்து போகும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப அறிகுறிய பார்த்தா அறிகுறி அங்கேதான் இருக்கு. ஏன்னா அது யாரு? பிசாசு. தேவன் வச்ச உண்டு, தேவன் அங்கே பிசாசால கொண்டு வரப்பட்ட, தேவன் அனுமதிச்சு கொண்டு, ஏன்னா தேவன் வச்சிருக்கிறேன் உங்களை பலபிக்கணுமே, அவர் தான் கொண்டது. அதாவது அவர் கொடுக்கல, அவர் என்ன செய்யற, அவனால உங்களுக்கு அனுமதிச்சு வர. ஏனென்றா தண்ட புள்ளைய பாதுகாக்கும், தண்ட புள்ள யுத்தத்தை ஜெயிக்கணும். அதுக்காக அவர் என்ன செய்யற, ஒவ்வொருவருக்கும் பல பிரச்சனை, ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை, ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான காரியத்தை வச்சு அவர் என்ன செய்யறாருன்றா அதை. ஏனென்றா நாங்க விசுவாசத்துல வளரும், நாங்க வளராம நாங்க தேவண்ட ராஜ்யத்துக்கு நாங்க என்ன செய்ய இயலாது, போக இயலாது. ரைட். இப்ப அறிகுறி பார்த்துட்டோம், நாங்க அடுத்ததுக்கு போவோம். ரைட். ஒப்பு கொடுத்த. அடுத்தது அவர் சொல்ற ஒப்பு கொடுத்த. கவனியுங்கள், நாம் நினைவு கூறுவோமாக அவர் நம்முடைய சரீரத்தை சிருஷ்டித்தார், அப்படியானால் நம்முடைய சரீரம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? ஆமேன். அது கீழ்ப்படிந்தான். ஏன்னா இந்த சரீரத்தை யார் சிருஷ்டித்தது? தேவன். அப்ப அந்த சரீரம் அவருக்கு கீழ்ப்படியோணுமா? கீழ்ப்படியோன். ரைட். ஆமேன். உங்களுடைய எண்ணங்களை அவரிடத்திலே சமர்ப்பியுங்கள், உங்கள் ஜீவியத்தை அவரிடத்திலே சமர்ப்பியுங்கள், உங்களுடைய விசுவாசத்தை அவரிடத்திலே சமர்ப்பியுங்கள். அப்பொழுது அவர் சொல்லுவதற்கெல்லாம் அந்த சரீரம் கீழ்ப்படிவதை கவனியுங்கள். நீ ஒரு குடிகாரனாக இருந்தால் உன் குடியை விட முடியவில்லை என்றால் அந்த ஜீவியத்தை அவரிடத்திலே ஒப்புக்கொடு. கவனி, நீ ஒருபோதும் குடிக்க மாட்டாய். நீ ஒரு வழக்கமாக புகைப்பிடிப்பவனாக இருந்தால் அதை விடுவிப்பதற்கு முயற்சி செய்து அதை விட முடியவில்லை என்றால் அதை அவரிடத்திலே ஒப்புக்கொடு. என்ன நடக்கிறது என்று கவனி. அவர் அதை சரீரத்தை வார்த்தைக்கு கீழ் கொண்டு வருவார். ஆமையா, ஆனால் அதை நீ அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரே நம்முடைய சரீரத்தை சிருஷ்டித்தவர், அவைகளும் அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும். நீ அதை விசுவாசிக்கிறாயா? சபையார் ஆமேன் என்கின்றனர். நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் நீங்களும் அதை தான் செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, நீங்களும் என்ன செய்யணும்? அதை செய்ய வேண்டும். ரைட். இப்ப அடையாளம். இப்படிப்பட்ட சிலவற்றை, வியாதி போன்றவற்றை சாத்தான் உங்களுக்கு கொடுக்க முயற்சி செய்வானே ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? அடையாளத்தை மட்டும் காண்பீங்க. இப்ப வியாதியை தந்துட்டாண்டு வைங்களேன், அவர் தீக்க சொல்ல நீங்க அடையாளத்தை காட்டிடுங்க, ஓடிடுவான். என்ன அடையாளம் பாருங்க, காண்பீங்க. நான் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பொருள் என்று சொல்லுங்க அவன். நீங்க ஏன்னா அவர் கல்வாரியில மறிச்சு எங்களை என்ன செஞ்சுட்டாங்க? பவுல் சொல்றான், கிரயத்தை செய்து வாங்கி, அதனால இனி நீ உன்னுடையவன் அல்ல அவருடையவன் என்று இருக்கு வேறு. இப்ப நாங்க யாரும் எங்கட உரிமை பாராட்டினா அது தவறு. இப்ப 2000க்கு பிறகு நாங்க அவருடைய ராயிட்டு, ஏன்னா அவர் விலையை கொடுத்து வாங்கிட்டு. அப்ப அவன் எங்களுக்கு வியாதியை தந்தா நீங்க அவன்கிட்ட சொல்லட்டாமா, பிசாசிட்ட நான் வாங்கப்பட்டுட்டேன், நீ அவர்கிட்ட போய் கேளு. விளங்குதான்? நீ அவர்கிட்ட வேணுமெண்டா கேட்டு, அப்படி நீங்க சொன்னா பயப்படுவான். ஆனா நாங்க யாரும் சொல்றே இல்லை, எங்களுக்கு யுத்தம் செய்ய தெரியாது, வசனம் தெரியாது, வேதம் தெரியாது. அப்படி இருக்கக்குள்ள செய்தியை கேட்கிறீங்களே, அதை திரும்ப திரும்ப போட்டு கேட்டு அதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாதான்
எங்களால வந்து யுத்தம் செய்ய தெரியும். அவர் அனுப்புவே கண்டிப்பா, அது எனக்கா உங்களுக்கும் அனுப்பு. ஏன்னா அவருக்கு தேவை நாங்க. ஏன்னா நாங்க பழகாம ஒரு நாளைக்கு அதிகாரத்தை தரையில, நாளைக்கு வந்து அதிகாரத்தை தரையில நாங்க பூமியில அரசாளோம்டா எங்களுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாமே தெரியும். நாங்க வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸை நாங்க பெற்றிருக்கோம், அந்த அனுபவத்தை நாங்க பெற்றிருக்காட்டி தேவனுக்கு தரையிலாம். அப்ப அவர் என்ன செய்வோம், பழகாம இருக்கிறான்னா அவர் பைபோஸ்ல தருது, விளங்குது அவங்களுக்கு. ஏன்னா அவர் அப்பதான் அவன் என்ன செய்வான், அதை பழகுவான். அப்ப விளங்கிட்டா. இப்ப அடையாளம், கவனம் பாருங்க, நல்ல பாயிண்ட், அடையாளம், ரைட். அப்ப அவர் சொல்ற அடையாளத்தை மட்டும் காண்பீங்கள், நான் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பொருள், என்னுடைய சுகத்திற்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று, நான் தேவனுடைய பொருளாக இருக்கிறேன், ஏனென்றால் பரிசுத்தாவின் அடையாளத்தை கொண்டுள்ளேன். ஏன்னா அவர் வந்துட்டே இந்த வியாதி சரீரம் பலவீனம் அடையலாத, அவர் வந்தோன்னு என்ன செய்யும், அது உருமாறும். ஏன்னா அது எல்லாத்தையும் என்ன செய்யும், மாற்றும். அப்ப அது இல்லாத செத்து போனதை உயிர்ப்பிக்கும். ஏன்னா பரிசுத்தாவியோட வேலை தானே, அது இல்லாததை உருவாக்கும். ஏன்னா மரிச்சிருந்தது உயிரோடு எழும். அதனாலதான் பாருங்க, யாரு யோவான் வந்து 6 மாசமா செத்து கிடக்குறான், உணர்வே இல்லை. ஆனா இயேசு என்று சொன்னோட என்ன என்றோன்னா வயிற்றுல இருக்க புள்ள என்ன செஞ்சுட்டு துள்ளிட்டா. ஏன்னா அந்த பேருக்கு அவ்வளவு பவர். அப்ப அவள் அதை விசுவாசிச்சு வச்சிருந்தபடினால நான் அந்த பேரை தான் வைக்க போறேன், அவர் இயேசு என்னோட அங்க துள்ளிச்சு. ஏன்னா அந்த பேருக்கு பவர். அப்ப அந்த பேருக்கு வல்லமை. ஆமே, அதை நாங்க எப்படி சும்மா சொன்னா வல்லமை இருக்காது, நாங்க விசுவாசிச்சோண்டு நாங்க கிரியையில இருந்தோண்டு பேரை சொன்னோம்னா அதுக்கு வல்லமை இருக்கு. அது எப்படிப்பட்ட சாத்தானையும் அது என்ன செய்யும், பாதத்துக்கு கீழ்ப்படிய செய்யும். ரைட். பெரும் ரைட் அடையாளம், ரைட். ஆவியின் அடையாளத்தை கொண்டுள்ள இந்த பெரும் பாதைக்கு வெளியே உன்னால் என்னை வைத்திருக்க முடியாது, என்னுடைய சுகத்துக்கு அப்பால் உன்னால் என்ன வைக்க முடியாது. நான் அடையாளத்தை உனக்கு காண்பிக்கிறேன், என்னுடைய அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் இருக்கிறது, இப்பொழுது அது எனக்குள் இருக்கிறது, அதை உங்களுக்கு நிரூபிக்க போறேன். ஓ, அங்கேதான் உண்மையான காரியம் இருக்கிறது, அங்கேதான் அடையாளம் இருக்கிறது. அப்ப இப்ப விளங்கிட்டா. இப்ப நாங்க என்ன பார்த்தோம், அடையாளம், அடுத்து என்ன, ஒப்பு கொடுத்தல், அடுத்தது என்ன, அறிகுறி. ரைட். இப்ப அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது அவர் சொல்ற ஜெபித்து கொண்டே இருங்கள். ரைட். அநேக நேரங்களில் பீடத்தின் மேல் உள்ள ஜனங்களை கவனித்துள்ளேன். இதை கவனமா பாருங்களா, இதை நான் இந்த ஆண்டுல செய்ய இருக்கிறேன். அநேக நேரங்களில் பீடத்தில் உள்ள மேலுள்ள ஜனங்களை கவனித்துள்ளேன், மரிக்க போகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை சுற்றிலும் இருள் சூழ்ந்திருக்கும், அவர்களை நீண்ட காலம் வாழப் போகிறவர்கள் அல்ல என்பதை அறிவேன். அவர்களுக்கு புறப்பட்டு செல்லுங்கள், கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக, தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டவளாய் புறப்பட்டு செல்லுங்கள் என்று கூறுவேன். இப்போது ஒருவேளை அவர் எனக்கு அந்த குறிப்பிட்ட நபரை காட்டுவார். அந்த மனிதனின் மரணம் இருக்கிறது, அதை என்னால் மேற்கொள்ள முடியாது. அப்ப அவனுக்கு மரணம் இருக்குன்னு காட்டு, ஆனா அதை என்னால் மேற்கொள்ள முடியாது. ஒருவேளை அந்த மனிதனோடு சற்று நேரம் உட்காருவேனானால் அவர்களோடு பேசுவது அது நீண்ட நேரம் எடுக்கும். ஏன்னா ஒருவேளை இவர் சாக போறேன், இருள் சூழ்ந்து இருக்குது, அப்ப அவங்களோட அவர் பேச இருந்தா என்ன செய்யணும், தனிப்பட்ட காரியமா அவர் பேசக்குள்ள பாருங்க நீண்ட நேரம் எடுக்கும், 20-30 நிமிடங்கள் எடுக்கும், சில நேரங்களில் 1 மணி நேரம் கூட ஆகும். தேவன் தரிசனத்தை கொடுக்க மட்டும் பேசிக்கொண்டே இருப்பேன். அப்ப அது அப்படியான ஆக்களோட என்ன செய்யற, சாக வந்தவங்க அவங்களோட வருத்தம் முத்திட்டு இருள் இருக்கு, அப்படி என்ன தேவன் அதை செய்ய வேணாம்னு பிளக் ஆக்கிட்டு, ஆனா அவங்களோட பேசக்குள்ள தேவன் காட்சிக்கு வருது. ஏன்னா இப்ப இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது தானே, ஏதாவது ஒன்று தேவன் வச்சிருப்பேன். ஏன்னா அவர் சிருஷ்டிகரா இருக்கிறபடினால அவர் ஒரு ஒன்றை வச்சிருப்பேன். ரைட். அதன்பின் ஒருவேளை அந்த மனிதனிடத்தில் சொல்லப்படுகிறது, அது அவர்கள் ஏதோ ஒன்றிலிருந்து மனம் திரும்ப செய்யும். ஒருவேளை நீங்க சாக போறீங்க, ஆனா தேவன் இதை சொல்றார், உங்களுக்கு இதுல இருந்து மனம் திரும்ப செய்யும். ஒருவேளை அது அவர்களை தேவனோடு சில பொருத்தனைகளை பண்ண செய்யும். ஒருவேளை சாக இருக்கிறவங்க தேவனோட ஒரு பொருத்தனை பண்ண செய்யும். ஏன்னா தீக்கரிசி இப்ப பேசிட்டு இருக்கே தானே, அவனோட பேசக்குள்ள அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச அவன் என்ன செய்யும், அது செய்யும், பொருத்தனை பண்ண செய்யும். அது அவளுக்கு தேவனுடைய தயவை பெற்றுத்தரும்.
அப்ப அப்படி இருந்தா தேவனுக்கு ஒருவேளை அவங்களுக்கு தேவனுக்கு தயவை பெற்று தரும். இப்ப சாக இருக்கிறாங்க, ஆனா இவர் அந்த பேசி ஒன்று இருக்கிறபடினால இவர் சொல்றே தானே, நீ ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணு, இல்லாட்டி இதுல மனம் திரும்பினா சான்ஸ் வருது. நாங்க அன்றைக்கு பார்த்தோம், என்ன ஒரு பெண் என்ன சாக போனவ தப்பி திரும்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து சுகமாயி 2-3 நாள்ல சாகுறா. ஏன் அவர் சான்ஸை கொடுத்தவ? மனம் திரும்பிட்டு சாகணும். அதே போல இவங்க வந்து சாக இருக்கிறவங்க மனம் திரும்பிட்டும் சாகலாம். ஒருவேளை 2-3 வருஷத்தை கூட்டி கொடுக்கலாம், அல்லது தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுக்கலாம். ஆனா அவர் அந்த அவங்க இப்படியே சாகாம தேவன் ஒரு தருணத்தை கொடுக்க. அப்ப அதுக்கு அந்த ஊழியக்காரர் அவங்களோட என்ன செய்யணும்? தனிப்பட்ட விதத்துல வந்து பேசும்போதானே அந்த மனம் திரும்புதல் வரும். ஏன்னா அந்த காரியங்களை வந்து கதைக்கும் போது, அப்ப அதே போல தீர்க்கதரிசி செய்யற பாருங்க, அவர்களுக்கு தேவனுடைய தயவை பெற்றுத்தர், அவர்களை சுகமாக்கும். ஏனென்றால் அநேக நேரங்களில் தேவன் ஏதோ ஒன்றை உச்சரிக்கிறார், பின்பு அதன் பேரில் தன் சிந்தனைகளை மாற்றிக் கொள்கிறார். முதலாவது உச்சரிக்கிறார், நான் அழிக்க போறேன்னு, பிறகு அவங்க மேல இருக்க சிந்தனைகளை அவர் என்ன செய்யற மாற்றி இவன் மனமாறுறானே. விளங்குது அவங்களுக்கு? அப்ப அத தேவன் அந்த யாரு தீர்க்கதரிசி அவங்களோட பேசக்குள்ள அவங்க மனம் மாறுறாங்க. ஏன்னா நீங்க இப்படி இருங்க, இப்படி இருந்தா நீங்க இப்படி ஆயிட்டீங்க என்னக்குள்ள அவங்களோட உள்நுறவு உண்மையாவே நான் இப்படி குறைஞ்சி போயிட்டேன். ஏன்னா அப்ப நீங்க தேவன்ட்டு ஏதாவது ஒரு பொருத்தனை பண்ணி பாருங்களேன், ஏன்னா நான் இதை செய்வேன், அல்லது நீங்க என்ன உங்களோட பாவங்களை அறிக்கை செய்து பாருங்களேன் என்றக்குள்ள இவங்க இருதயத்துல என்ன செய்ய பேசப்படுகிறக்குள்ள தேவன் என்ன செய்யற காட்சிக்கு வந்து காரியத்தை அவர் என்ன செய்யற டக்குன்னு மாத்துரு. அப்ப பாரு, அநேக நேரங்களில் தேவன் ஏதோ ஒன்றை உச்சரிக்கிறார், பின்பு அதன் பேரில் தன் சிந்தனைகளை மாற்றிக் கொள்ளுகிறார். அதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா என்று தீர்க்கதரிசி கேட்கிறார். ஏனென்றா தேவன் எப்பயுமே சொன்னதை அவன் மாறும்போது அவர் மாத்திருக்கு. ஆமே. ஏனென்றா அவனுக்கு மனம் திரும்ப, ஏன்னா அவன் அழிஞ்சு போகாம, யாருமே கெட்டு போகாம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. அதுதான் தேவன் வந்து விரும்புற ஒரு காரியம். அப்ப அதனால பாருங்க இவ்வளோ ஒரு காரியம். அப்ப நாங்க ஏதாவது ஒரு காரியத்தை விரும்புறோம் செய்யணுமெண்டா நாங்க என்ன செய்யணுமெண்டா இப்படிப்பட்ட காரியத்துல எங்களோட அறிக்கை முக்கியம். ஏன்னா எங்களுக்கு வெளிப்பாடு, வெளிப்பாடு வந்து முக்கியம். ஏண்டா நாங்க அறிஞ்சிருக்கணும் தேவன் ஏற்கனவே அதை ஜெயம் கொண்டுட்டார். அதை நாங்க அறிக்கையினாலதான் நாங்க காப்பாத்தி கொள்ளலாம். அப்ப நாங்க அவனுக்கு எதிராக அவனோட பேசுவோம், பிசாசோட நாங்க என்ன செய்யணும்? பேசணும். நாங்க வாயால உச்சாரிச்சு கொண்டு, ஆண்டவர் அவரோட தழும்புகளால் நான் குணமானேன் நீ என்ன ஒன்றுமே செய்யடா. தீர்க்கதரிசியோடய பிசாசு வந்து கிட்ட வந்து எத்தனையோ தரம் பேசுறேன், நீ பாத்தியா எல்லாமே, ஏன்னா இப்ப எப்படி நடக்க அவர் சொல்லி அப்பாலே போ சாத்தானே, தேவன் இன்னுமே சுகம் அளிக்கிறவர், தேவன் இன்னுமே சுகம் அப்படி சொல்லக்குள்ள அவன் என்ன செஞ்சிருவான்? அதே போல இயேசு கிறிஸ்து மகத்தான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்திலே அவன் வந்து பிசாசு என்ன செஞ்சான்? பேசிக்கொண்டு. அதே போல உங்களோடும் என்னோடும் அவன் என்ன செய்வான்? பேசுவான். ஆனா அந்த நேரமெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? உங்களோட அறிக்கை, நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை அறிக்கை. அப்ப அதனால ஒருவேளை உங்களுக்கு வருத்தங்கள், பிரச்சனைகள் இருந்தா அதை தட்டி சொல்லுங்க, நான் அவருடைய தழும்புகளால் குணமானேன். நான் ஏற்கனவே எனக்கு இது வந்து கிரிய எனக்கு வந்து என்ன அங்க செலுத்தப்பட்டாயிட்டு, ஒருவேளை எடுத்தா எனக்கு பரவாயில்ல, நான் அங்கதான் போறேன். அப்ப அப்படி அவனுக்கு ஹிண்ட் அடிச்சு பாருங்க. அவனுக்கு சொல்லுங்க, சரி ஓகே நீ என்ன கொள்ளையா போற, நான் இப்ப யார்கிட்ட போறேன்? அவர்கிட்ட தானே போறேன், இப்ப நான் எதுக்கு வாழ்றேன்? அப்படி அவனோட பேசி பாருங்க. அந்த அது இயற்கையோட நீங்க பேசும்போது அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு அதனாலதான் மற்றவன் பார்த்து பைத்தியக்காரன் தனியா பேசுறான்னு சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவாங்க. அதுதான் அதுக்கு அப்படிதான் வேதம். அன்றைக்கு அண்ணாள் வந்து ஆலயத்துல என்ன செஞ்சா? சத்தமா ஜெபிக்கல. அவ என்ன செஞ்சா? முணுமுணுத்துக்கு அழகுறக்குள்ள அங்க ஏலி தூரத்தை பார்த்து குடிச்சு வெறிச்சிருக்கா போல, ஏன்னா கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்பட்டு அழுது, ஏன்னா இதை அவன் சொல்றான். அப்ப அவ சொல்ல இல்லைன்னு சொல்லி சொல்ல. அப்ப அதே போல வந்து அவங்க தேவண்ட சமூகத்துல ஊற்றி அறிக்கை பண்ணக்குள்ள பிசாசுக்கு தேவனுக்கு பேர் அப்ப பார்த்தா இவன் எனக்கு சரி வராது, இது எல்லாம் முத்தி போயிட்டு என்று அவன் நினைப்பான். இது தேவனுக்குள்ளால முத்தி போய் பழுத்த ஒண்டா இருக்குது, இதை நம்ம திருப்பிலாண்டு போவோம். ஏன்னா தேவனும் பார்ப்பேன். இது மற்றதை சொல்லி ஐயோதான் அவர் சொல்ல இது முத்தி போயிட்டு, தேவனும் என்ன சொல்ல இது முத்தி போய் சரி வராதுண்டு அவரும் போய். அப்ப 2 பேரும் பார்ப்பான். அப்ப எங்கட வாழ்க்கையில தேவை வந்து
அறிக்கை. ஏன்னா அறிகுறிகளை கண்டு நாங்க பயப்படவே கூடாது. பார்க்கறத வச்சு நாங்க பயப்படக்கூடாது. ஏன்னா பயம் வந்து பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஏன்னா அடுத்தது ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ள. அப்ப பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன். அப்ப அன்பு என்றது தேவன். எங்களை நம்புறோம். ஏன்னா நாங்க தேவனை நம்பினா எங்களுக்கு பயம். ஏன்னா நாங்க சாவை கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா சாவு வந்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நல்லதுதான் செய்ய போகுது. ஏன்னா ஆனா என்ன எங்களோட அன்பானவர்களை இழக்கும் போது எங்களுக்கு ஒரு துக்கமா இருந்தாலும் துக்கத்தை விட இன்னொன்று இருக்கு. ஏன்னா நம்ம எதை எதிர்பார்த்தோம் அதனால அது சந்தோஷம் இருக்கு. அதே நேரமும் எங்களுக்கு அதனாலதான் அவர் இமைப்பொழுதுல ஒரு செகண்ட்ல அந்த காரியத்தை அவர் செய்யறவர் என்னன்னா நாங்க நிறுத்தி டிக்கெட்டை போட்டுட்டு கொஞ்ச நாள் ஏன்னா 15 நாளைக்கு அப்புறம் போகண்டா நம்ம நிறைய செஞ்சு சில நேரத்துல அந்த டிக்கெட்டையே கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்னா அதனால அவர் எப்பயுமே எதையுமே சொல்லுகிற தேவனில எதை செய்தாலும் நன்மைக்கு எது. அதனாலதான் நாங்க எப்பயுமே ஆயத்தமா இருக்கணும். எங்களோட வாயால அறிக்கை பண்ணுவோம். ஏண்டா அந்த வசனத்தை துவக்குங்க பாபா. அறிக்கை பண்ணுகிறதுலே பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆமே, அறிக்கை பெஸ்ட். அதனாலதான் நீங்க அறிக்கை பண்ணணும். எதை அறிக்கை பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட தீர்வா இருக்கிறது. மரம் எங்காலத்துக்கு மரம் எங்காலம் பொழுதோ அதுதான் அதனுடைய முடிவு. அதே போல உங்களோட அறிக்கை தேவன் நல்லவர். ஆனா சோதனையை கொண்டு வர நீங்க நல்லவர் சொல்ல சொல்ல கெடுதல் வரும். ஆனா நீங்க சிரிச்சு கொண்டு எப்பயுமே தேவனுக்கு சிந்தனை தெரியும். அதனால வெளிப்புறகாரமான அடையாளம் அல்ல, நீங்க உள்ளான இருதயத்தோட நீங்க சொல்ல சொல்ல கூடினாலும் ஒரு நாள் அது இல்லாமையே போகும். ஏனென்றா அது தேவன். அதனால நாங்க இப்ப பழைய ஏற்பாடை முழுமையா இறங்கி பார்க்கல. பழைய ஏற்பாடுல தேவன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சார்? யுத்தத்தை பழப்பிக்க என்ன செஞ்சார்? 5 அதிபதிகளை வைக்கிறார். அவரே தான் விடுறார். திறத்து இருக்கலாம், ஆனா அவர் வைக்கிறார். ஏனென்றா அந்த மற்றவங்களை யுத்தத்தை காணாலே அறியாதவங்களும் இப்ப அறியாதவங்களும் என்ன செய்யணுமா? பழகணும். ஏன்னா பழக மட்டும் தேவன் அந்த 5 அதிபதிகளை என்ன செய்யறார்? வச்சிருக்கு. அப்ப அப்படியான இன்றைக்கு செய்யாம இருப்பேரா? நிச்சயமா செய்வேன். இன்றைக்கு 100% செய்வேன். அப்ப இன்றைக்கு வந்து எங்களுக்கு பல எதிரி இருக்கு. அன்றைக்கு 5 தான் வச்சான், இன்றைக்கு எங்களுக்கு அதிகமான எதிரி இருக்கிறான். ஏன்னா நாங்க தான் ராஜ்யத்தின் புத்திரராயிருக்கிறபடினால் எங்களுக்கு எதிராக நிறைய காரியம் இருக்கும். விழுத்தாட்டை பல வழிகள் இருக்கும். ஆனா நாங்க அதில் கொண்டு ஜெயிக்காம ஆண்டவரே என்ன நீர் மாற்றும், நீர் எனக்குள்ளே வாரும் என்று நாங்க ஜெபிப்போம். ஏன்னா நாங்க மாற்ற போனா மாற இயலாது, ஆனா தேவன் மாற்றக்கூடிய ஒருவராயிருக்கிறோம். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க ஒரு நிமிடம் கண்களை மூடி நாங்க ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்பாக நாங்கள் ஒரு நிமிடம் நீங்க யாருக்காவது உங்களுக்கு என்ன முடிவுல ஜெபிக்கணும், என்னிடத்துல ஜெபிக்கணும் என்று இருக்கிறவங்க மட்டும்பா. வியாதிக்காக ஏற்கனவே விசுவாசத்தோடு ஜெபிச்சவங்க வர தேவையில்ல. அது ஏனென்றா நாங்கள் எப்பயுமே ஜெபிக்கும் போது அது முடிந்து போன ஒன்றா இருக்கிறது. அதனால இன்றைக்கு நான் ஏதாவது ஒரு பலவீனத்துக்கோ அல்லது நான் முடிவிலே நான் ஜெபிக்க வேண்டும் என்று யாராவது இருந்தா முன்னுக்கு வாங்க. நாங்க இந்த இடத்துல நாங்க சேர்ந்து ஜெபிப்போம். இல்லாத பட்சத்துல நாங்க நிறைவுக்கு ஆகுலாக நாங்க வருவோம். நன்றி கதாவே, மக சோதரம் சோதரம். ஆண்டவரே சர்வலவரே, கோடான கொடி சோதரம் கதாவே. அப்பா பிதாவே, மக சோதரம். ஆண்டவரே ஜீவனுள்ளவரே, கோடான கொடி சோதரம். ஆண்டவரே நேற்றும் என்று மாறாதவரே, மக சோதரம். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, மக சோதரம். ஆண்டவரே பரிசுத்தரே, மக சோதரம். நல்லவரே, மக சோதரம். ஆண்டவரே நீதியுள்ளவரே, மக சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே ஹல்லேலூயா கதாவே, மக சோதரம் சோதரம் சோதரம். நாங்கள் விசேஷமாக அங்கே முன்னால வந்த இந்த சௌரிக்காக நாங்கள் செபிக்க போறோம். இந்த நேரத்திலே அது சொல்லப்படாவிட்டாலும் எல்லாமே அறிந்தவர் இங்கே இருக்கிறார். அதனாலே அவர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் விசுவாசமானது நாங்கள் அதை ஜெபித்த வேளையிலே நான் பெற்றுக்கொண்டேன் என்று அங்கே விசுவாசிக்கும் போது அது எல்லாமே முடிந்து போன ஒன்றாயிருக்கிறது. ஏனென்றால் அது எப்படிப்பட்ட காரியமாயிருந்தாலும்
அது மாற முடியும். ஏனென்றால் அதை செய்து முடித்தவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். நம்மை விலை கொடுத்து வாங்கின தேவனாயிருக்கிறார். அவர் கிரயம் செலுத்தி எங்களை மீட்ட தேவன். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். அதனாலே நாங்கள் ஒரு விசை தேவன் அந்த சௌரி எதை வாஞ்சித்து வந்தாரோ அதை பெற்றார் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கட்டளையிடுகிறோம். அதனாலே நாங்கள் ஒரு விசை தேவன் கொடுத்த அந்த சுகத்துக்காக, தேவன் கொடுத்த அந்த தேவைக்காக நாங்கள் ஒரு விசை நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மக்கு சோத்திரம் ஆண்டவரே, சர்வலவரே, கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, மக்கு சோத்திரம். நேற்று மீண்டும் மாறாதவரே, மக்கு சோத்திரம். நீர் கொடுத்த ஆண்டவரே, ஆண்டவரே மகத்துவத்துக்காக மக்கு சோத்திரம். அவர் எதை வாஞ்சித்தாரோ, எதை ஆண்டவரை நினைத்தாரோ, நீர் அதை உமக்கு சித்தமானால் நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக ஆண்டவரே மக்கு சோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, மக்கு சோத்திரம். நாங்கள் இல்லாத பட்சத்திலே நாங்கள் யாவரும் தலைகளை தாழ்த்துவோம். மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆண்டவரே வாச நாளுக்காக உமக்கு சோத்திரம். இந்த வாச நாளிலே ஒரு அருமையான ஒரு பாடத்தை நாங்கள் வாசித்தோம். கர்த்தாவே, அந்த யுத்தத்தை அறியாத அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்காக 5 அதிபதிகளை அவளுக்காக நீர் வைத்து, அவர்கள் உம்முடைய கற்பனை விட்டு விலகி போகிற நேரத்திலே அவர்களை சோதிக்கிறதுக்காக இந்த 5 அதிபதிகளை நீர் எழுப்பினதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் உமக்குள்ளாக வந்த எங்களை நீர் காண்கிற தேவன். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் நடப்போமா இல்லையா என்பது பார்க்கிறதுக்காக இன்றைக்கு அநேக காரியத்தை எங்களுக்குள்ளாகவே நீர் வைத்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே அது சத்ரு என்பதை இந்த நாளிலே நாங்கள் கண்டுகொண்டோம். அது நீர் வைத்த கன்னி என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். அதனாலே நாங்கள் இன்றைய நாளிலே நாங்கள் அதை ஜெயிக்கத்தக்கதாக நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு சோத்திரம். நீர் பேசும் தெய்வம் என்று அதனால் தான் நாங்கள் உங்களை சொல்லுகிறோம். அதனால இன்றைக்கு எங்களுடைய பலவீனத்தை நீர் கண்டு எங்களுக்காக நீர் பேசின கிருபைக்காக உமக்கு சோத்திரம். அதனால இனி சத்ரு வரும்போது கர்த்தாவே, நாங்கள் அதை ஜெயங்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய அந்த விசுவாச வார்த்தைகளை நாங்கள் உச்சரிக்க, தேவனுக்காக நாங்கள் நடக்க நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த செய்தியானது நீர் அறிந்த தேவன் ஆண்டவரே, இது உம்முடையது என்பதை நீர் அறிந்த தேவன். நிச்சயமாக ஜனங்கள் அதை விசுவாசிக்கும் போது நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம். எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது எப்படிப்பட்ட அறிகுறிகள் இருந்தாலும், எப்படிப்பட்ட அடையாளமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட மலை போல் இருந்தாலும், அல்லது எங்களை மூடுகிற வண்ணமாக அது இருந்தாலும் நாங்கள் பயப்படோம். ஏனென்றால் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று. அதனாலே நிச்சயமாய் கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் எங்களை ஆண்டவரை உணர்வு பூர்வமாக அல்ல, உண்மையாக எங்களுடைய இருதயத்தில் இருந்து வர நீர் கிருபை செய்யும். எங்களை மாற்றும் ஆண்டவரை, எங்களை மக்களாக வழி நடத்தும். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இனிமேல் கேட்க போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். புதிதாக கர்த்தாவே, மகு சித்தமானால் இன்றைய நாளிலே ஞானஸ்தானத்தை பெற விரும்புகிற சவனை நீர் ஆசீர்வதித்து அவரோடு உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த வேளை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரும் நான் பெற்றுக்கொண்டேன், என்னோடு நீர் பேசினீர், நீர் என்னை காண்பீர், நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை கர்த்தாவே இந்த இடத்திலே கண்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.